சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக விசேடமாக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வரவேற்கிறோம். வானொலி கூடாக சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து ஜெபிக்க போகிற ஒருவரையும் நாங்கள் காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம் இன்று 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33 நாளுக்கான வசனம்: உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஏசாயா 60:20 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 1வது அதிகாரம், எரேமியா 7வது அதிகாரம், பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 18வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசிக்கிற பொழுது கர்த்தர் தாமே பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்கள் இவற்றை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே அதே வழியிலே அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வேதா புத்தகத்தை நீங்கள் வாசிக்க முடியும், வாசிக்க முடியாதவர்கள் கேட்க முடியும். அந்த வழியிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் அதே வேளையிலே உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை அனுப்பி தந்திருக்கிறோம், ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம், நற்சிந்தனை அனுப்பி தந்திருக்கிறோம், ஜீவ வார்த்தை அனுப்பி தந்திருக்கிறோம், தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். அவருடைய இன்றைய நாளிலே கடைசி நாளாக இருக்கிறது, வேலை நாட்கள். அதனாலே அவர் போய்விட்டார். அடுத்த வாரத்திலிருந்து அவர் நினைவார். இந்த வாரத்திலிருந்து அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வாரத்திலே டொரண்டோ பகுதிக்கு திரும்ப வருகிறார். அவருடைய போக்கில் வரத்திலும் காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய உறவினர்களோடு டொரண்டோவிலே வருகின்ற பொழுது கர்த்தர் போக்கையும் வரத்தையும் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எங்களுடன் சகோதரி பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். ஆயத்தமாவோம். இதெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அந்த சகோதரி டொலிக்காக நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். அவர் நின்றார், போய்விட்டார். அவர் 2 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது நேற்றைய முந்தைய நாளிலே ஒரு கோஸ்கோ ஷாப்பிங்கு போயிருக்கிறார். அந்த இடத்திலே அவர் அந்த பேமெண்ட்டை பே பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஹேண்ட்பேக்கை வைத்து விட்டு பேமெண்ட்டை பே பண்ணுற பொழுது ஹேண்ட்பேக்கை யாரும் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். அதனாலே அவர் மிகவும் துக்கப்பட்டார். அதிலே பணம் மட்டும் $2,500 இருந்தது. அதை அவர் பேங்கிலே டிபாசிட் பண்ண வேண்டிய காரியம். அதே வேளையிலே அவர் டொரண்டோவுக்கு வரபடியால் ஷாப்பிங்குக்கு போயிருந்தார். அந்த நேரத்திலே அந்த பேக்கை யாரும் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர் தேடி பார்த்தவரிடம் கிடைக்கவில்லை. வீடு வந்து விட்டார்கள். ஆனால் நேற்றைய நாளிலே அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த பேக்கை யாரோ கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று. அவர் நினைத்தார் அந்த பணம் போயிருக்கும், ஆனால் பேக் வந்திருக்கும் என்று. ஆனால் உண்மை நிச்சயமாக அவருடைய அந்த பேக்கில், எங்களுக்கு தெரியும் லேடிஸ் பேக்கில் எவ்வளவு காபேஜ் இருக்கும் என்று, எவ்வளவு காரியங்கள் இருக்கும், டாக்குமெண்ட்ஸுகள், அதுகள் இதுகள் என்று. அவர்கள் அதை கிளறி பார்த்துவிட்டு அவசரத்தில் எறிந்து விட்டு போய்விட்டார்கள். நம்ம காசை காணவில்லை. காசு அடியிலே பெரிய தாளாக இருந்தபடியால் சின்ன பேக்கெட்டாக இருந்தது, அதை கவனிக்கவில்லை. அவர்கள் எறிந்து விட்டு போய்விட்டார்கள். அதை யாரோ கண்டுபிடித்து கொண்டு வந்து கோஸ்கோவில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கோல் வந்ததுக்கு அதிலே அவர்கள் போய் பெற்றுக்கொண்ட பொழுது அதிசயம், ஆச்சரியம், அதில் அந்த காசு அப்படியே இருந்தது. $2,500. அவருக்கு மிகவும் சந்தோஷம். கர்த்தர் அதை காப்பாற்றி இருக்கிறார். அவர் அதிகால வேளையிலே கிட்டத்தட்ட
5 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு வேலை போய்விட்டார். அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார். அப்படியாக வந்த பணத்தை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய காரியம், அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய சொத்துக்களையும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். அது வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவரை சாட்சி சொல்லுவார் நினைத்து நான் போய்விட்டார். அதனுடையால் இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அந்த அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஜனத் அவர்களுடைய அந்த புத்தக வெளியீடு அனுப்பியிருக்கிறீர்கள். டொரண்டோ கான்ட்ராக்ட் போடவில்லை. அடுத்ததாக நேரத்தையும் மாற்றியிருக்கிறார்கள், 10 மணி என்று. நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். டொரண்டோ கான்ட்ராக்ட் எங்களுடைய நம்பரை கொடுத்தீர்களானால் அவர்கள் இந்த பகுதியில் இருப்பவர்கள் வருபவர்களுக்கு அவர்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வரக்கூடியதாக இருக்கும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையில் ஒரு ஜனத்திடம் ஒப்படைப்போம். பிரைஸ் சொல்லட்டம்மா. ஆமே. இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். தங்கமான நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறபடியால், நானும் வெளியிலே போக வேண்டி இருக்கிறபடியால் நீங்கள் ஒத்துழைத்து செயல்படுங்கள். நாங்கள் ஜெபத்துக்கே நாங்கள் நேரடியாக தொடங்குவோம் என்று பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிபர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் அவருடைய எதிர்காலங்களுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, இயேசுவை இந்த வாலிப வயதில 30 33 வயது வரைக்கும் நீர் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இயேசு வாலிபர்களுக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய போதனைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய போதனையை கை கொள்ளும் பொழுது அவரை போல நாங்கள் மாறுகிறோம். ஒவ்வொரு வாலிபனும் இந்த காலத்துல இயேசுவை போக்கஸ் பண்ண வேண்டும். இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு வாலிபன் அந்த மெய்யான தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, அந்த ஆன்மீக வாழ்வை ஒவ்வொரு வாலிபனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தினால தேவன் நசரனாய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தது போல ஒவ்வொரு வாலிபனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிபனாக, பொல்லாங்கானை ஜெயிக்கிற வாலிபனாக, அவனுடைய வாழ்வில அவனுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையில கட்டப்படும் பொழுது அவனுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுக்கு அமைகிற மனைவி, கணவன், ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்கும் அமைகிறவர்கள் அந்த இயேசுவை போக்கஸ் பண்ணினவர்களாக, அவர்களோடு இயேசுவை போல வாழுகிறவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உலக வாலிபர்கள் இன்றைக்கு உலக காரியங்களில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். போதை வஸ்துக்கள், களியாட்டங்கள், இப்படியான காரியங்களில் இருந்து ஒவ்வொரு வாலிபனும் மனம் திரும்பி இயேசுவை போக்கஸ் பண்ணி வாழ, நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தது போல ஒவ்வொரு வாலிபர்களும் வாழ கிருபை செய்வீராக. விசேடமாக இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உலக ஆசைகள், உலக பாச இச்சைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பார்வையில, உம்முடைய வழியில, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக
நீர் எங்களுக்கு கற்று தந்தது போல உம்மது ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு வாலிபனும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு பாவம் செய்யக்கூடாது என்று யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்வாக கர்த்தருக்கு ஏற்ற இதயமுள்ளவனாக அவன் வாழ்வை பார்த்து இப்படியாக வேதாகமத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வாலிபர்களும் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேலை உயர்த்தினது போல அந்த தானியேலை சிங்க குகையில போட்ட பொழுது கூட சிங்கத்தின் வாயை அடைத்த தேவன், கட்டிய தேவன், எங்களுடைய தேவன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்களை அவர்கள் அந்த அக்கினி குகையில போடும் பொழுது 4வது ஆளாக தேவன் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பு கொடுத்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படியாக ஒரு வாலிபர்களையும் நீர் பொறுப்படுத்து பொல்லாங்கானை ஜெயித்து உமக்கு பிரியமாக வாழ, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ, உம்முடைய ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளாக இந்த கடைசி காலத்துல இன்னும் கொஞ்சம் காலம் வாழுகிற காலம், அந்த காலத்துல அந்த வாலிப பிராயத்தை இயேசுவுக்காக பயன்படுத்த, இயேசுவை போல வாழ்ந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்து கொள்ளும். கடைசி கால வாழ்வுக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லெஸ்லி ரீட்டா குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிபர்களையும் ஆசீர்வதித்து இயேசுவை போன்ற ஒரு வாழ்வை கொடுப்பீராக. ஜெனட் சிஸ்டருடைய குடும்பத்திலேயும் மகன் மகளை உம்முடைய இயேசுவை போன்ற ஒரு வாழ்வை கொடுத்து அவர்களை எடுத்து ஊழியத்துல பயன்படுத்துவீராக. இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் குடும்பங்கள் இந்த கடைசி காலத்துல பாவ வாழ்வில சாப வாழ்வில வாழ்ந்து நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரே இந்த பரலோக பாதையை தெரிந்து கொள்வார்களாக. உம்முடைய கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, பிசாசை எதிர்த்து வாழுகிற வாழ்வு, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபனும் இந்த கடைசி காலத்தில தனது கட்டளையாக கற்பனையாக பொருட்படுத்த வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்த வாழ்வு. இயேசு எப்படி ஜெயித்து வாழ்ந்தாரோ அதே போல ஒவ்வொரு வாலிபனும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வாலிப பிள்ளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வாழ கர்த்தர் ஒவ்வொரு வாலிபனுக்கும் கிரியை செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஒரு மனத்தாழ்மையை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்னென்ன பாவங்கள் குற்றங்குறையில் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்த தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்துக்கு கடந்து வர கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கட்டாவே அப்பா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே அப்பா தாழ்மை, பொறுமை, விட்டு கொடுக்கிற தன்மை கர்த்தாவே, இப்படியான நல்ல குணங்களை கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவன் நீங்க இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல அன்பை தேவன் ஊற்றும்படியா ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளிடத்திலே கர்த்தாவே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு கர்த்தாவே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களுக்கு நல்ல தாழ்மையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருங்க தகப்பனை, நல்ல ஆலோசனைகளை நல்ல சிந்தனைகளை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாழ்ந்து போறது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே பிள்ளைகள் அப்படியா இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கூட உம்மால் கூடும் தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல ஒரு மன மாற்றத்தை உருவாக்க உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் இடத்திலே கர்த்தாவே நல்ல தாழ்மையை இரக்கத்தை தேவன் நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே தேவன் உடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாத ஜனங்கள், உம்மை அறியாத வாலிப பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான வழி வாசல்களை தேவன் இந்த நாளிலே திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா வாலிப பிள்ளைகளை அப்பா வீட்டிலே வைத்திருக்கிறது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனை. கோபத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு தாழ்மை உள்ள பிள்ளைகளாய், கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தாவே ஆவியானவர் நீங்க இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் கர்த்தாவே சரியான தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பின்மாற்றத்திலே போகிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே தேவன் நீங்க மீண்டுமாய் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தாழ்மை இரக்கம் தயவு அப்பா நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறாங்களோ கர்த்தாவே அந்த தேவைகள் அனைத்தையும் சந்தித்து கொடுங்க. இந்த நாட்களில அப்பா பிரயாணத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிகளில் எல்லாம் உடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க போகிறதான வாகனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதுவரை ஜெபித்த இனி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரீன். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாங்க நேர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். மிகுந்த கண்ணீரோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே அவர்களை வழி நடத்த வேணும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறோங்க தாவே. நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டமாய் காத்த தேவன் இனியும் கூட கத்தாவே ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்த நீ வல்லவரா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய தயவையும் உம்முடைய ஆண்டவரை கிருபையையும் ஆண்டவரை பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு எதிர்காலத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறபடியா
ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஒரு நோக்கத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் ஆண்டவரை அப்ப அந்த பிள்ளைகள் ஆண்டவரை தவறி விழாதபடிக்கு தாங்கள் போகிற வழி என்னதென்று அறிந்து ஆண்டவரை இந்த பிள்ளைகள் போக கர்த்தர் உதவி செய்யும்படி சுதைக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் வருகிறதான இடர்பாடுகள், அவர்களுக்கு வாழ்க்கையில் வருகிறதான தட்டுப்பாடுகள், அவர்களுக்கு குறுக்கா இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரை பொல்லாத மதில் சுவறுகளை ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் செய்த திட்டத்தின்படி அவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய துதியினால் ஆண்டவரை உடைக்கப்பட்டு ஆண்டவரை எரிந்து போட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால நிர்மூலமாக்கி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே நீர் துணையா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே மன வேதனையோடு ஆண்டவரை கண்ணீரோடு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு நீர் ஆண்டவரை துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் சுபைக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் ஆண்டவரை துணையாயிருந்து இவர்கள் கண்ணீரை எல்லாம் போக்கி இவர்கள் கவலை எல்லாம் நீக்கி இவர்களுக்கு நீர் துணையாயிருந்து தகப்பன் வீட்டிலே தன்னுடைய பிள்ளை ஆண்டவர் எப்படி ஆண்டவர் பயம் இல்லாமல் ஆண்டவர் இருப்பானோ அது போல ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து அவருடைய வாழ்க்கையில் எந்தவித கரைத்திரை அற்றவர்களாக எந்த விதமான ஆண்டவரை பொல்லாப்புகள் நெருங்காதபடிக்கு இவர்களை முற்றிலுமா நீர் ஆண்டவரை சுற்றிலும் பாதுகாப்பு தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒரு வகையிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எழும்பு கூடாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வளரக்கூடாதபடிக்கு இவர்களுக்கு நிற்கிறதான எல்லா எரிகோ மதில்களையும் என் தேவன் நீர் ஆண்டவரை உண்மை ஆண்டவரை துதிக்கிற மாத்திரத்திலே அவைகள் எல்லாம் இடிந்து போக கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல வழிவாசல்களை திறந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் சுகபத்திரமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே எதிர்காலத்தினுடைய ஆண்டவரை ஒரு பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். சதிக்காரன் ஆண்டவரை அப்ப அந்த சத்ரு கொண்டு வருகிறதான சூழ்ச்சியை எல்லாம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலமாக ஆண்டவரை விலகிவோட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மனதில் இருக்கிறதான கலக்கங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை அவர்கள் வாழ்க்கையில் இருக்குதான ஆண்டவரை எல்லா விதமான ஆண்டவரை பொல்லாப்புகள் எல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஒரு பரிசுத்த சந்ததியாய் உருவாக ஒரு பரிசுத்த சந்ததியை நடத்த இந்த பரிசுத்திய சந்ததியை உருவாக்குகிறவர்களாக இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தந்து எப்படி தன்னுடைய அப்பா கோழி தன் குஞ்சுகள் எப்படி கூவி அழைத்து ஆபத்து நாட்களிலே எப்படி அவை கூவி அழைத்து தன் சேட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறதோ அது போல சத்ரு கொண்டு வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகான சூழ்நிலைகளை எல்லாம் அந்த பிள்ளைகள் தப்பி பிடித்து உம்முடைய கூடார மறைவிலே வந்து அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவன் அப்படியே இந்த பிள்ளைகள் காத்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையெல்லாம் ஆண்டவரை செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து கொண்டு நல்ல சுகபத்திரமா ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தை கொண்டு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரை இந்த அருமையான ஜெப வேளையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்தி வருகிறதான சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டு வருகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே மகனுக்கு நீர் ஆண்டவரை துணையாயிருந்து
இவர்கள் எண்ணங்களில் இயக்கங்களில் இருக்கிறதா காரியங்களை அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை தான் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரை அப்பா இவர்களை பிரித்தெடுத்து உயர்த்தி வைத்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள், இவர் என்ன சின்ன பந்துகள் அங்க வாழ்கிறதான சூழ்நிலையில நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எங்கு வாழ்ந்தாலும் ஆண்டவரை அப்பா அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொகுத்து வழுகிறதான ஆண்டவரை ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் என் தேவன் நீர் ஆண்டவரை உம்முடைய கூடாரம் மறைவிலே ஆண்டவரை வைத்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்தி இவர்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்து இவர்களுக்கு நீர் துணையாயிருந்து இவர்கிற ஓடுகிற ஓட்டத்திலே ஆண்டவரை நீர் ஆண்டவரை இவருக்கு நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் வைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் ஊழியர் சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவில் நினைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். சகோதரி நிர்மலா நிற்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். நீங்களும் ஜபத்து எடுத்து வாருங்கள். இலங்கைக்காக ஜபித்து வாருங்கள். இந்த யுத்த பூமிகளுக்காகவும் ஜபிக்கிறீங்கள். உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நீர் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் கொடுத்த அப்பா இந்த ரட்சிப்பை நாங்கள் நீர் வரும் வரை பரிசுத்தமாய் கரை திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் தாமே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்தும்படியாய் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் தகப்பனே. இலங்கைக்காய் ஜெபிக்கிறோம். இலங்கை மேலும் உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. இலங்கையில் வாழ்கிறதான எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கையின் மக்களுக்காக கூட நீர் அந்த பாரமான சிலுவை சுமந்து உமது பரிசுத்தமான திரு ரத்தத்தை நீர் சிந்தி நீரே அப்பா. அவர்களுக்கும் மீட்பை உண்டாக்கி நீரே தகப்பனே. அவர்களே நீங்கள் அப்பா ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தேசங்களிலே அந்த தேசத்திலே காணப்படுகிறதான ஆண்டவரே அப்பா எல்லா நோய்கள் எல்லாம் விலகணும். விசேஷமா ஆண்டவரே பொருளாதார நிலைகளை எல்லாம் தேவன் நீர் ஆசீர்வதித்து பன்மடங்கு உயர்த்துங்கப்பா. உமால் நன்றி, வேற யாராலும் இது செய்ய முடியாது தகப்பனே. நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. இலங்கை மக்கள் மேல உமது கரம் அமர்ந்து அவர்களை நீர் ரட்சித்து மீட்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து தேவன் நீர் விலக்கி போட்டு இலங்கை மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. இலங்கை மக்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு உமது ஞானத்தை கொடுங்கப்பா. விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அந்த மக்களை நல்லபடியாய் ஆளுகை செய்யவும் அந்த மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு அவர்களை அப்பா வழி நடத்தும்படியா நீ உமது கரத்திலே அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா இயற்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா அங்க செய்கிறதான எல்லா வேலைகள் ஆண்டவரே கல்டிவேஷன், ஃபிஷிங், எல்லாவற்றையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து எல்லா பொருளாதார நிலைகளை எல்லாம் உயர்த்தி அந்த தேசம் மற்ற தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையிலே யுத்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. யுத்த தேசங்களிலே காணப்படுகிறதான மரண ஓலங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துவீராக ராஜா. யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவரே அப்பா உமக்கு சோத்திரம். இந்த வேளையிலே எந்தெந்த தேசங்களுக்கு விரோதமா எழும்பி கொண்டு அவர்கள் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி அங்க இருக்கிறதான எல்லா அந்த பில்டிங் மொத்தமும்
அதிகமான பாதிப்புக்குள்ளாய் நடத்தி கொண்டு இருக்கிற அந்த காரியத்திலே உமது திருக்கரம் இருக்கட்டப்பா, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த தெய்வீக சமாதானத்தை அந்த யுத்த தேசங்களிலே திரளாய் நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அங்க வாழ்கிறதான மக்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு ஆண்டவரே, நடுக்கத்தோடு அவர்கள் பீதி அடைந்து வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரே அப்பா உமது கரத்திலே நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை, பட்டயமும் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை என்று நீர்தானே அப்பா வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அப்படியாக அந்த யுத்த தேசங்கள் மேல சமாதானத்தை தேவன் திரளாய் ஊற்றி ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஒரு தேசமும் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாய் யுத்தங்கள் எழுப்பாதபடிக்கு ஆண்டவரே சமாதானத்தோடு பரிசுத்தாவியானவர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு யுத்த தேசங்களுக்கு எல்லா தெய்வீக சமாதானத்தை கொடுத்து இலங்கையை அபரிவிதமாய் ஆசிர்வதிக்கிற போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே கூட ஏசப்பா ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊடகத்தின் மூலியமா அநேகர் பரலோகத்துக்கு நேரே இந்த ஊடகம் வழி நடத்தும்படியா அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு அப்பா சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே செய்து இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிறதான அநேக ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவரே நீர் பெருக செய்து அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் அப்பா உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இவர்களை ஆசிர்வதிங்க. இவர்களிலும் கர்த்தாவே வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தி ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வருகிற நாட்களிலே இந்த குடும்பத்தை பெருக செய்து ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, அப்படியாக கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் முத வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் ஆசிர்வதிங்க, குடும்பங்களையும் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த பூதவஸ்தைகளுக்குள்ளே தீமையான யோசனைகளுக்குள்ளே போய் அங்க மரணத்தை தழுவாதபடி தேவன் காக்க வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இரக்கத்தினை சொல்லுங்கள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆவியானவரே, அப்பா அப்பா தகப்பனே, இந்த பாவி பிள்ளைகளை அப்பா இளம் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்மது பிள்ளைகள் அப்பா அவர்கள் திசை மாறி போகாதவண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதி வந்தாலும் நீரே அவரை காக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் திசை மாறி போகாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போத பசுகளில் இருந்து அவர்களை விடுவியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் எல்லாவற்றையும் தடபோடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த போத பசுல இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இளம் பிள்ளைகள் அநியாயமாக இருந்து போறார்களே தகப்பனே. அப்பா இந்த கூடாத நடத்தைகளாலும் அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே. தாய் தகப்பனுக்கு பணியாமல் இந்த கூடாத நடத்தைகளில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்களே தகப்பனே.
ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகளை, அப்பா இளம் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஒரு நொடி அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு தேவ சாட்சிகளாக மாறக்கூடிய பன்மையையும் அன்பையும் அவர்களுக்கு கொடுந்த தகப்பனே. அப்பா, அவர்கள் ஓங்கி வளரச் செய்திருந்த தகப்பனே, உமது சாட்சிகளா அவர்கள் மாற செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இளம் பிள்ளைகள் எல்லாம் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா, உமது நாமத்தை உச்சரித்து உலகெங்கும் பரப்பக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பன், மாற்றும் தகப்பனே. அப்பா, நாங்கள் எங்கட காதால கேட்கறதுக்கு அப்பா ஒரு நல்ல பதில் கிடைக்கிறதுக்கு அப்பா நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா, கடைசி காலம் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. எல்லோரும் கூடிக்கும் இந்த சமாதானத்தையும் ஒற்றுமையும் தாரதுக்கு உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓங்கி வளர செய்திருந்த தகப்பனே, தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் அப்பா, மாற்றும் தகப்பனே. அப்பா, நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்க செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, நீ செய்ய போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நீ செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, எல்லோரும் சந்தோஷப்படக்கூடியதாக நீ செய்வீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. நீ செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானத்தை ஒற்றுமையையும் கொடுத்திருந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, சமாதானத்தை கொடுத்திருந்த தகப்பனே. அப்பா, நாளுக்கு நாள் ஒவ்வொருதாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லாவற்றையும் பார்த்து நீரே அதுக்கு ஒரு நியாயம் தீர்க்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, அங்கே ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, லீசினா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவற்றை சங்கம வானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அங்கு சங்கம வானில் ஒரு தங்கதாமதமும் இன்றி அங்கு எல்லோரும் நல்ல ஒரு செய்திகளை கூறி அப்பா, நான் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, இங்க வந்து ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வை இருக்குதோ அந்த தேழ்வுகள் எல்லாவற்றையும் நீரே பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாளுக்கு நாள் வந்து ஒரு சாட்சிகளாக மாறி அப்பா உமக்கு செய்தி சொல்ல கேள்விப்பட அப்பா வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீர் செய்ய போற நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவ பிள்ளைகள் இருவரையும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவ செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலே நீர் கூட இருந்து அவவோட அவக்கு என்னென்ன தேழ்வு அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி, நன்றி, கோடான நன்றி இயேசு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்வோம். யாரும் வந்தா கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாலிப ஜோதிகளுக்காக ஜெபி கொடுத்ததுக்காக கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. நீர் பலப்படுத்தும் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து கர்த்தாவே வந்து ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆண்டவரே. சந்தி சிஸ்டருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நின்று கர்த்தாவே ஜெபிக்க முடியாம போய்விட்டது கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த பிள்ளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு கொடிதான நாய்கள் அங்கு எங்களுடைய வாலிபர்களை பீறி போடாதபடியும் மனுஷனுடைய மனுஷர் அவர்களை சேதப்படுத்தாதபடியும் கர்த்ததாமே இந்த வாலிப பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும்
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற ஒத்தாசையோடும் ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராயிருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுடைய பருவ மாற்றத்தினால் எத்தனையோ மாறுதல்கள் சரீரத்துல ஏற்படுகிறதுனால அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கர்த்தாவே நாளுக்கு நாள் அதிகரித்து துணிகரம் கொண்டு ஆண்டவரே இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே விருப்பத்துக்கும் ஆசைக்கும் இணங்கதாக எத்தனையோ தவறான காரியங்கள் அவர்களை சந்திக்கிறது ஆண்டவரே. இதோ போத பக்திகள் ஒரு பக்கத்தினால, ஆண்டவரே குடி பழக்கங்கள் ஒரு பக்கத்தினால, விபச்சாரங்கள் ஒரு பக்கத்தினால அவர்களை தாக்கி, ஆண்டவரே தகப்பனை எத்தனையோ ஆண்டவரே தாறுமான காரியங்கள், கள்ள ஓராய்கள் எல்லாம் அவைகளை ஆண்டவரே இழுத்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்ட அந்த வளர்ப்பின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் ஆண்டவரே வளர்த்தது போல அந்த கிருபை ஆண்டவரே அந்த வளர்ப்பு முறைகளுக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை பார்த்து தங்களை மாத்தி கொள்ளாதபடிக்கு, தங்களுக்கு முன்பாக நடக்கிறவர்களை பார்த்து மாத்தி கொள்ளாதபடிக்கு தகப்பனே இதோ தாய் தகப்பன் சொன்ன அறிவுரைகள் ஆண்டவரே வேத அறிவுரைகளை கவனித்து கொண்டு அவைகளின்படி நடந்து தங்களை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் கர்த்தாவே தகப்பனே தங்களுடைய துணிகரம் கொண்டு களவுகளில் ஈடுபடுகிறதும் ஆண்டவரே கொலைகளில் ஈடுபடுகிறதும் எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில இந்த வாலிப பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு தங்களை காத்து கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத காரியங்களுக்குள்ளே இணைந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக தேவ பிள்ளைகள் பாவத்தின் மேல வெறுப்புள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே தங்களுக்கு சபைகளில் கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நினைப்பூட்டி ஆண்டவரே பாவத்துக்கு விலகியோடத்தக்க கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்மை அறியாத பிள்ளைகளும் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய ஆசை விருப்பங்களுக்கு தக்கதாக அவர்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே சுய கட்டுப்பாடுகளை நினைவு கூற கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே பயபக்தியோடு கூட தங்களுடைய சரீரத்தை காத்து கொள்ளவும் பயபக்தியோடு கூட தங்களை கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளவும் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீர் சகலத்தையும் காண்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே அவர்கள் செய்கிறதெல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தேவரீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இதோ ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நடக்க கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தவறான வழிகளுக்குள்ளே வழி நடத்துவதற்காக முயற்சிக்கிறவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பாடசாலைகளில் இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தவறான பழக்கங்களுக்குள்ளே கொண்டு போவதற்கு நினைக்கிறவர்கள் ஆண்டவரே தகப்பனே விலகி நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய ஆதாயங்களுக்காக பாடசாலைகளில் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே தவறான பழக்கங்களை உண்டு பண்ணுகிறதும் போத பக்திகளை கொண்டே ஆண்டவரே விற்கிறதும் எத்தனையோ ஆண்டவரே கீழ்த்தரமான காரியங்கள் எல்லா பாடசாலைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு தப்பி நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. மற்ற பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தேவனை அறிந்த பிள்ளைகள் துணிகரமாக
ஆண்டவரே பாவத்தில் நிற்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கத்தக்க கிருபைகளையும் ஞானங்களையும் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை அவர்களோடு பேசி ஆண்டவரே தங்களையும் காத்து கொண்டு அவர்களையும் கர்த்தாவே உம்மண்டையில கூட்டி கொண்டு வரத்தக்கதான நல்ல ஞானத்தையும் தேவ பயபக்திகளையும் கொடுத்து கர்த்தர் தேவ அறிவினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கம் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செய்திகள் செபங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபைகள் தொடர்ந்து காணப்பட்டு எண்ணம் அநேகர் ஆண்டவரே தொடப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து இதோ அவர்கள் மூலம் தேவன் நியமித்திருக்கிற எண்ணம் அவர்கள் ஓட வேண்டிய ஓட்டங்களை ஓட கர்த்தர் பலத்தை கொடுத்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே ஜெயலலிதாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இதோ அந்த குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் பாரமான செபங்களை கொண்டு வந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல அநேகரை தட்டி எழுப்பி கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே கொண்டு வருகிற அந்த கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. ஜப குறிப்புகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். விண்ணப்பங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. பரிந்து பேசுதலுக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் தேவ கிருபைகளினால் நிரப்பி அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு காத்துக் கொள்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தாவே உம்மை துதித்தவர்களும் செபித்தவர்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஜெபிக்க போறவர்களுக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. நல்ல சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானத்தோடு தேவ செய்தியினால் ஆண்டவரே நிறைந்தவர்களாக தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களாக கர்த்தாவே சத்தியத்துல நடக்கிறவர்களாக எண்ணம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்க, இனியும் நடத்துவீங்க, இனியும் தப்புவிப்பீங்க. தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென் அக்கா. தேங்க்யூ அக்கா. நன்றி அக்கா. ஆமேன். நாங்கள் தயா பிரதர் தயா சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்றைக்கு நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இலங்கை தேசத்திலே இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பானவர் லோக பிதாவே அப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரம் தந்தையப்பா, பிதாவே இம்மட்டு நேரம் அப்பா நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இணைந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. பிதாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தை இந்திர கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, தேசம் முழுவதிலும் வருகின்ற அனைத்து வாலிபர்களையும் அப்பா உங்களை திருப்பக்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வாலிபன் எதனால் சுத்தமாவான் அப்பா? வார்த்தையினாலே அப்பா. தந்தையின் வார்த்தையை அனுப்பி அப்பா ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் தொடும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, வார்த்தைகள் அப்பா தகப்பனே வாலிபர்களுக்கு போய் சேராத வாலிபர்கள் அனைவருக்கும் அப்பா வார்த்தைகள் போய் சென்ற தகப்பனே ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா வார்த்தை செல்ல கிருபை செய்யுங்கப்பா. அவர்களை தொட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரைப்பா வாலிபரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் அப்பா, முரட்டாட்ட திராவிகள் தகப்பனே, எரிச்சல் ஆவிகள், சண்டை ஆவிகள், ரத்த குறி படிச்ச ஆவிகள், போதை ஆவிகள் இயேசு நாமத்தினாலேப்பா வாலிபர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரேப்பா வாலிப பிள்ளைகளை கட்டாயிட்டு சிஸ்டர். ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே இன்றைய நாளோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. ஆமேன் ஆமென்.
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத்தவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு எல்லா காரியங்களிலும் இந்த வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வார இறுதி நாட்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இரவு வேளையிலே இணைந்த சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்களோடு, சௌரன் குணா அவர்கள் காலை வேளையிலே பிஸ்னஸிலே பிஸியாக இருந்தாலும் இணைந்து ஜெபிப்பதற்காக ஜெபித்து ஆசீர்வதிக்க இணைந்து அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவர் பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர் செய்கின்ற வீட்டு கூட்டங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். அதே வேளையிலே திங்கட்கிழமை ஜெப வழியோடு சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்